சிம்மம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இன்று முதல் இந்த வாரத்திற்கான உங்களுக்கான பலன்களை பார்ப்போம். இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் இருப்புகளை பார்க்கின்றபோது மேஷத்தில் சூரியன் உச்சநிலையிலும், ரிஷபத்தில் குருவும், கடகத்தில் செவ்வாய் நீச்சநிலையிலும், கன்னியில் கேதுவும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன், சனி போன்ற கிரகங்கள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியன் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் உச்சநிலையில் பலம்பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு. எனவே பல்வேறு விதங்களான கிரகங்களால் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள், சிரமங்கள் கண்டிப்பாகவே இந்த காலகட்டத்தில் சூரியனின் உச்சநிலை சஞ்சார அமைப்பால் அடித்து நொறுக்கப்படும். நல்லவைகள் நடக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே அடுக்கடுக்கான தொடர்ச்சியான பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல நிகழ்வுகளுக்கான யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே உங்களுடைய ராசிநாதனாக இருக்கின்ற சூரியனின் உச்சநிலை காரணமாக உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார். இந்த வாரத்தில் உங்களுக்கு புதிய நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம், மதிப்பு, மரியாதை என அனைத்தும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எளிதாக நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு உயர் பொறுப்புகள், உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான யோகங்கள் கண்டிப்பாகவே உண்டு. இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சகாயமற்றவராக இருந்தாலும் சுக்கிரன் உச்சநிலையில் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் ராசிக்கு 8ஆம் இடம் கோச்சாரத்தில் விதிவிலக்காக அதிர்ஷ்டகரமான இடமாக கருதப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் சுக்கிரன் உச்சநிலையில் இருக்கிறார். எனவே சிறப்பு வாய்ந்த நல்லபல மாற்றங்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகள் நிறைந்த அதிர்ஷ்டங்களையும் அள்ளிக் கொடுக்கிறார். அரசியல் துறை, கலைத்துறையில் பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைய இனிதாக சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளுக்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கிறார். எனவே சங்கடங்கள், நெருக்கடிகள், சிக்கல்கள், கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் இந்த காலகட்டத்தில் அடித்து நொறுக்கப்பட்டு சிறப்பு வாய்ந்த நல்லபல தகவல்கள் கண்டிப்பாகவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவற்றை பரிபூரணமாக பூர்த்தி செய்து கொள்வதற்கான அருமையான அற்புதமான சந்தர்ப்பங்கள், அதிர்ஷ்டங்கள் கைகூடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வாரத்தில் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரையர் ஸ்தானத்திற்குள் இந்த வாரத்தில் மங்களகாரகரான செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சுபவிசேஷங்களுக்கும் மங்களகரமான தருணங்களுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய செவ்வாய் செலவு ஸ்தானத்திற்கு பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான மங்களகரமான சுபவிசேஷ தருணங்கள் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது. சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தடைகள் என்பது மட்டுமல்லாமல் ஒரு பணியை அதிவிரைவாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியாமல் இழுபறியாகவும் மந்தமாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகளில் நல்லபல சிறப்பு வாய்ந்த மாற்றங்களை கண்டிப்பாகவே உருவாக்கி கொடுக்கக்கூடிய அருமையான அமைப்பில் செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். செவ்வாயின் அமைப்பு காரணமாக சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள், சங்கடங்கள் என எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும். அது மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சி வாய்ப்புகளுக்கும் முன்னேற்ற யோகங்களுக்குமான நல்ல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது. புத்திக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற புதன் இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். புதனுக்கு அஷ்டமஸ்தானம் என்பது விதிவிலக்காக வலுவான அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமாக அமைந்துள்ளது. எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தோஷங்கள், அஷ்டம பாதிப்புகள், உடல்நல ஆரோக்கிய குறைகள், அவமானங்கள், அவப்பெயர்கள் என பல்வேறு விதங்களான சிரமங்கள் விலகும். நல்லபல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு. இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அடுக்கடுக்காக நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்கள், வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கைகூடி வருகிறது. சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திரன் இந்த வாரத்தில் ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திலும் 6ஆம் இடமான யோகஸ்தானத்தில் 7ஆம் இடமான களஸ்திரஸ்தானத்திலும் பயணித்து பலமுள்ளதாக மாற்றியமைக்கிறார். எனவே நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடுமையான சிரமங்கள், சிக்கல்களை நீக்கி முன்னேற்றங்களை, வளர்ச்சிகளை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு.
இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் இருப்பை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது 9 கிரகங்களிலேயே தோஷமில்லாத பகை கிரகங்களில்லாத முழுவதுமான சுபகிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். 10இல் குரு ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இன்னும் சில தினங்களில் ராசிக்கு மிக முக்கியமான இடமான அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஸ்தானமான லாபஸ்தானத்திற்குள் நுழைய இருக்கிறார். எனவே உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்குள் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோஷமற்ற கிரகமான குருவின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான அதிரடியான நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது. குருவின் அமைப்பு காரணமாக இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகளாக இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட எல்லா விதமான சிரமங்களையும் உடைத்து எறிந்து நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைவாக கிடைக்கிறது. குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குரு தன்னுடைய சுபபார்வையால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தையும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தையும் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தையும் பார்வையிட்டு பலப்படுத்துகிறார். எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் சிரமங்கள் விலகும். அது மட்டுமில்லாமல் உங்களுடைய வளர்ச்சிக்குமான முன்னேற்றங்களுக்குமான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது. குரு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை அதாவது தனக்காரரான குரு தனஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் பல்வேறு விதங்களான குடும்பம் சார்ந்த நிதி சார்ந்த நெருக்கடிகள் முழுவதுமாக விலகும். அது மட்டுமில்லாமல் உங்களுடைய பேச்சுத்திறமை அதிகரிக்கும். உங்களுடைய சிறப்பு வாய்ந்த பேச்சாலேயே தீர்க்க முடியாத பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை தீர்த்து நன்மைகளை நிறைந்து பெற முடியும். குரு உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை பார்வையிட்டு வலுவுள்ளதாக மாற்றியமைப்பதால் பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த சுபவிசேஷ நிகழ்வுகள் இனிதாக எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களை தேடி வருகிறது. உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். தாய் வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் உண்டு. குரு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் கடன் சார்ந்த தொல்லைகள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்கும் என்பது மட்டுமில்லாமல் வருமானம் சார்ந்த விஷயங்களில் உயர்வுகளை சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகள் எளிதாக இனிதாக நிறைந்து கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய எதிரிகளின் தொல்லைகளும் தாக்கங்களும் துரோகிகளின் சூழ்ச்சிகளும் உங்களை விட்டு பயந்து ஓடும். மிகப்பெரிய அளவில் சிரமங்கள் பிரச்சனைகள் நிறைந்தது என்று நினைத்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை கண்டிப்பாகவே சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் அவ்வாறான எல்லாவிதமான பிரச்சனைகள் நிறைந்த பணிகளை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குரு அபரிவிதமாக அள்ளிக் கொடுக்கிறார். சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் குடும்பத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் கைகூடி வரும். உங்களுடைய குடும்ப வருமான உயர்வுக்கான பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு விதங்களான உங்களுடைய ஆசைகள் எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் எந்தவிதமான காரிய தாமதங்களும் தடைகளும் சிக்கல்களுமில்லாமல் கண்டிப்பாகவே உங்களை வந்து சேருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உள்ளது என்பதை துல்லியமாக தெளிவாக குரு உறுதி செய்கிறார். வெகு நாட்களாக மிகப்பெரிய அளவிலான முயற்சிகள் செய்தும் வெற்றிகளே கிடைக்காத பணிகளில் இந்த காலகட்டத்தில் எளிதாக இனிதாக கனகச்சிதமாக வெற்றிமேல் வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. இல்லத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற பல்வேறு வகைகளான குழப்பங்கள் நிறைந்த விஷயங்களில் நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்கள் இனிதாக நிறைய உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அந்த அளவுக்கு சாதகமான அமைப்பில் சஞ்சரிப்பது மட்டுமில்லாமல் தன்னுடைய சுபபார்வைகளால் உங்களுக்கு அபரிவிதமான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கிறார். சாயாகிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற ராகுகேதுக்களின் அமைப்பை பொறுத்தமட்டில் ராகு அஷ்டமஸ்தானத்திலும் கேது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருப்பதால் 26ஆம் தேதியிலிருந்து ராகு 8ஆம் இடமான அஸ்தமஸ்தானத்தை விட்டு விலகி 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்கும் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை விட்டு விலகி கேது ஜென்மராசிக்குள் அழைக்கிறார். இந்த ராகுகேதுக்களின் ராசி மாற்றங்கள் என்பது கண்டிப்பாகவே பல்வேறு விதங்களான சிரமங்களை நீக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறது.
இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் சிறப்பாக சரியாக பயன்படுத்திக் கொண்டால் ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் நீங்கி முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக திகழ்கின்ற சனி திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2026 மார்ச் 7ஆம் தேதி முதல்தான் முழுமையாக அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கான நன்மைகளையும் 8ஆம் இடமான அஸ்தமஸ்தானத்திற்கான பலன்களையும் இரட்டிப்பு தன்மையோடு வழங்கக்கூடிய விதத்தில் சனி செயல்படுகிறார். இந்த வாரத்தில் சனியின் அமைப்பு காரணமாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே உங்களை விட்டு விலகுகிறது. சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் எல்லாவிதமான சிக்கல்களும் விலகி நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும். இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் சனியின் அமைப்பு காரணமாக முன்கோபப்படுதல் அவசரப்படுதல் உணர்ச்சிவசப்படுதல் போன்றவற்றை தவிர்த்து சற்று பொறுமையாகவும் நிதானத்துடனும் நன்கு திட்டமிட்டும் பணிகளை மேற்கொண்டால் சிறப்பாகவும் அருமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும். எனவே ஒரு சில பணிகளை பொறுமையாக கையாண்டால் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே நீங்கள் நிறைந்து பெற முடியும் என்பதை சனி துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார். இந்த வாரத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வராகியம்மனை வழிபடுங்கள்.